அனைவருக்கும் வணக்கம். கிரகங்களின் மாற்றத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் 21க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். ரிஷப ராசியில் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்களும், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதங்களும் அடங்கியிருக்கு. குருவுக்கு அடுத்தபடியான முழு சுபகிரகம் சுக்கிரன் ஆகும். சகல கலைகளும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. ரிஷப ராசி ஒரு பெண் ராசியாக இருக்கு. நீரின் தத்துவத்தை கொண்டிருப்பதால இந்த ராசி கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகவும் மற்றவை பகை ராசிகளாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசியப்படுத்தும் அழகான தோற்றத்தை கொண்டிருப்பாங்க. இவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் மற்றும் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள். இவர்களுக்கு நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விரிந்த தோலும் அழகான அங்க அமைப்புகளும் இருக்கும். இவர்களின் கண்களுக்கு தனி அழகு உண்டு. பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும். குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இருக்கும். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் புகழ், கௌரவம், அந்தஸ்து யாவும் அமையும். இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பாங்க. இவர்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களில் இவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்குது. அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலுமே இவர்கள் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்யக்கூடியவர்கள். எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைத்துவது இவர்களுக்கு பிடிக்காது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவது, முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு சித்தாந்தமாக இருக்குது. சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள். முன்பின் பழக்கம் இல்லாத புதிய நபர்களுடனும் விருந்தாளிகளுடனும் புதியதாக பழக மேம்படுத்தி கொள்வதில் சற்று சங்கடப்படுவார்கள். வார்த்தைகள் அளந்து பேசும் இவர்களின் பேச்சில் உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தைகளில் குற்றம் குறை கண்டுபிடிக்காதவர் பேசி பிறர் தன்மை பேச்சை வெல்ல இடம் தராமல் பேச்சில் தனக்கென ஒரு தனி பாணியை வைத்திருப்பாங்க. 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் இவர்கள் சகோதரர்களிடம் அதிக பாசம், அக்கறை இருக்கும். பெற்ற தாயிடம் எல்லோருக்கும் பாசம் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி இருக்கும். தாய்க்கு ஏதாவது ஒன்று என்றால் துடித்து போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. கலைத்துறை மற்றும் இசைத்துறையில் நாட்டம் அதிகம் இருக்கும். இவர்கள் மத்திய வயதில்தான் சுகபோகமான வாழ்க்கை அமையும். எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை கூட இவர்களிடம் அதிகமாக இருக்கு. இவர்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அதற்காக இல்லை என்று இவர்கள் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு உள்ளேயே இருப்பாங்க. ஆமாங்க, இவர்களை பொறுத்தவரை இவர்களின் எதிரி இவர்களே தான். இவர்களின் பேச்சு, செயல் அனைத்துமே இவர்களுக்கு எதிர்பார்த்தபடி ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும். ஆகவே பேசும்போதும் செயல்படும் போதும் கணிக்க வேண்டும். அதீத கவனமும் தேவை. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாதவர்கள். இதனால் எதற்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. பிறருக்கு உதவி செய்வதில் தன்னலம் இல்லாமல் செயல்படுவாங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் கொண்டவர்கள். பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் யார் வம்பு வந்தாலுமே ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடியவர்கள். இவர்களின் வாழ்க்கை துணை இவர்களை விட வேகமாக இருப்பாங்க. நிர்வாக திறமையில் அதீத திறமையுடன் திகழக்கூடியவர்கள். அதே நேரத்தில் சில விஷயங்களை இவர்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வாங்க. எதை செய்தாலும் இவர்களின் நம்பிக்கையாகவே இருக்கும். இவர்கள் சிறு வயதில் தகுந்த அனுபவம் இல்லாமல் ஒரு சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடையக்கூடியவர்கள். ஆனாலும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இவர்களுக்கு உதவியாக இருக்கும். இவர்களின் 40 வயதிற்கு மேல்
வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். ரிஷபம் என்பது நந்தியை பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம். இதனால் இவர்களின் வாழ்க்கை வளம் பெருகும். நந்தி பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக தான் இருக்குது. ஜூன் 21க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு ஏதுவாக அவர்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேர்த்து விடுவீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் வெளியூர் பயணங்களில் அவ்வளவு பலன் கிடைக்காது. புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறும். பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். குரு 1ஆம் இடத்துல இருக்காரு. பணவரவு தாராளமாக இருக்கு. தொழில்துறையில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பார்ப்பீங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. மனமிட்டு பேசி பெண்களின் மனதை கொள்ளை கொள்வீங்க. தங்க நகைகளை வாங்குவீங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. தனியார் துறை ஊழியர்கள் கவனமாக வேலை பார்க்க வேண்டும். நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சிந்தித்து நேரிடலாம். ராகு 1ஆம் இடத்துல இருப்பதால் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை எச்சரிக்கையாக செயல்பட்டு வாருங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட வருமானம் கூடுதலாக கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். முயற்சிகள் சாதகமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு உதவி உண்டு. திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் விற்பனை நடப்பதுடன் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடியதாக உங்களுக்கு காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து மன அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை. அதிகமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முதலீடு மூலம் நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். இது தொடர்பான பிரச்சனைகளை சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அறிவு திறனை பயன்படுத்தி இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நீங்கள் நீர் ராசியாக இருப்பார். அமைதியானவர்கள், அரவணைப்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களை வெற்றி பெறும் ஒப்பந்த பந்தயங்களில் தினமும் ஓடுவது போன்றதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்களை பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா தலைமை பண்பு கொண்டவர்கள். இதனால்தான் இவர்கள் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள். இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியான விரும்ப நடந்து அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதும் அவர்கள் சுற்றி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.